நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக நாடுகளே அதிர விட்டுருக்காங்க, அலற விட்டுருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவை பகைத்தால் இந்தியாவை ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதி அப்படின்னு இந்தியா ஒரு மிகப்பெரிய அடி ஒன்றை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, நடுக்கடல்ல தத்தளித்த இந்தியர்கள் அடுத்த நொடி அமெரிக்கா செஞ்ச காரியம் மீண்டுமா அப்படின்னு கேட்க தோணியிருக்கு. அப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரதமர் மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக பிரான்சுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. பிரான்ஸ் என்ற பிரதமர் மோடி அவர்களை பிரான்சுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஆற தழுவி வரவேற்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த நாட்டு முறைப்படியும் பிரதமர் மோடி அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மோடி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்த வீடியோவை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கும் இமானுவேல் மேக்ரான் துரந்தர் பட பிஜிஎம் இணைத்து வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் 6 நாள் சுற்றுப்பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவோக்கியா ஆகிய நாடுகளுக்கு போயிருக்காங்க. தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் முதல் நாடாக பிரான்ஸுக்கு போனாங்க. பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் நீஸ் நகர்ல அந்த நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றாரு. இது தொடர்பாக அவர் வீடியோ வெளியிட்டாரு. இந்த வீடியோவுக்கு பிஜிஎமாக துரந்தர் படத்தின் பாடலான ஆரி ஆரி பாடலை பிஜிஎமாக போட்டு பதிவிட்டிருக்கிறாரு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடைய இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவில் பிரதமர் மோடி அவர்களை கைகுலுக்கி வரவேற்கும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அதுக்கப்புறம் ஆரத்தலையும் வரவேற்பு கொடுக்கிறாரு. பின்னணியில ஆரி ஆரி என்ற மியூசிக் இசையுடன் வீடியோ ஓடியிருக்கு. இந்தியாவில் பிரபலமான துரந்தர் படத்துடைய பிஜிஎம் உடன் பதிவிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு கீழே நெட்டிசன்கள் பலரும் சுவாரஸ்ய பதிவுகளை பதிவிட்டிருக்காங்க. துரந்தர் தி ரிவெஞ்ச் பிரான்ஸ் அதிபரையும் கவர்ந்து விட்டது போல் தெரிகிறது அப்படின்னு சில நெட்டிசன்கள் பதிவிட்டிருக்காங்க. மேக்ரான் தன்னுடைய சமூக ஊடக பதிவுகளில் துரந்தர் படத்தின் இசையை பயன்படுத்துவது இது முதல் முறை இல்லை அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய பயணத்தை நிறைவு செய்த போது அவர் பகிர்ந்த விடைபெறும் வீடியோவிலையும் அந்த படத்துடன் தொடர்புடைய பிஜிஎம் இணைத்து பதிவிட்டிருந்தார். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே வளர்ந்தோறும் கலாச்சார உறவை வெளிப்படுத்தும் விதமாக பிரான்ஸ் அதிபருடைய பதிவு இருப்பதாக பலரும் பதிவிட்டு வர்றாங்க. மேலும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய பிரான்ஸ் பயணத்தின் முக்கிய அம்சமாக தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் இருக்கு. செயற்கை நுண்ணறிவு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், வர்த்தகம், விண்வெளி மற்றும் வளர்ந்தோறும் புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பான விவாதங்கள்ல இரு தலைவர்களும் பங்கேற்று உரையாற்றினாங்க. பிரான்ஸ் அதிபரை சந்தித்தது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ்டாகிராமத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பதிவிட்டிருந்தது என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பரும் பிரான்ஸ் அதிபருமான மேக்ரானுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நமது 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை கருத்தில் கொண்டு இருதரப்பு உறவை தனித்துவமான முக்கியமான கூட்டாண்மை அப்படிங்கிற உயர்ந்த நிலைக்கு மேம்படுத்த முடிவு செஞ்சிருக்கிறோம். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், விண்வெளி, தேசிய பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், இன்னோவேஷன் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து எங்கள் பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியிருக்கு. இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுடைய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் 13 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு கூட்டு உடன்படிக்கைகள் கையெழுத்தாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, சுகாதாரம், கல்வி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் வளர்ந்தோறும் அதிநவீன தொழில்நுட்பங்கள்ல 2 நாடுகளும் இணைந்து செயல்பட இந்த வழிகாட்டி உருவாக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பான மற்றும் நம்பகமான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்த 2 நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டு பணிக்குழுவை அமைக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. குறிப்பாக இணையதளங்களில் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஏஐ தொழில்நுட்பங்களுக்கு இதுல முன்னுரிமை அளிக்கப்படும். முக்கியமான கனிமங்கள், செமிகண்டக்டர்கள், இணைய பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் துறைகளில் விநியோக சங்கிலியை பலப்படுத்த இந்த புதிய பேச்சுவார்த்தை தளம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த 5 வருஷத்துல 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க உயர்மட்ட வருடாந்திர வழிமுறை ஒன்றை உருவாக்க 2 தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. மேலும் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இதை விரைவாக செயல்படுத்த 2 தலைவர்களும் அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்திய சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்களுடைய வசதிக்காக இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சேவையான யூபிஐ இனி பாரிஸ் விமான நிலையம் மற்றும் நீஸ் நகர்லையும் செயல்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல இருக்கும் தேசிய திறன் பயிற்சி நிறுவனத்தில் விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி துறைக்கான தேசிய சிறப்பு திறன் மையம் பிரான்ஸ் உதவியுடன் அமைக்கப்பட இருக்கு. இந்தியாவுடைய ககன்யான் திட்டம் மற்றும் இந்தியாவுடைய சொந்த விண்வெளி நிலைய பணிகள் பிரான்ஸ் இணைந்து பணியாற்ற இருக்கு. மேலும் பாதுகாப்பு துறையில மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கூட்டு தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவுடைய முன்னணி ஸ்டார்ட் அப் மையமான ஸ்டேஷன் எஃப்ல மேலும் 10 இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பயிற்சிகளும் பிரெஞ்சு முதலீட்டாளர்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் வழங்கப்படும். அடுத்ததா 2 தலைவர்களும் நீஸ் நகர்ல பாரத் இன்னோவேட் 2026 அப்படிங்கிற இந்தியாவின் ஆழமான தொழில்நுட்ப கண்காட்சியை கூட்டாக தொடங்கி வச்சிருக்காங்க.
இந்த சந்திப்புக்கு அப்புறம் பிரதமர் மோடிக்கு அதிபர் மேக்ரோன் சிறப்பு மதிய விருந்து அளித்து கௌரவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுடைய தொழில்நுட்ப இறையாண்மையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய மிக சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் கண்டுபிடிப்பாளர்களையும் காட்சிப்படுத்துவதற்கு பிரான்ஸ் நாட்டை தேர்ந்தெடுத்தது எங்களுக்கு கிடைத்த பெருமை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல கோடிக்கணக்கான மக்கள் ஒரு காலத்துல தங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்த வருமானம் இப்போது அன்றாட செலவுகளுக்கே போதவில்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு வர்றாங்க. விண்ணை தொடும் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடி சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் வெளியான ஒரு அறிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய தற்போதைய அவல நிலையை தோலுரித்து காட்டியிருக்கு. பாகிஸ்தானுடைய முன்னணி ஊடகமான ஜியோ நியூஸ் வெளியிட்டுள்ள இந்த டேட்டாவின்படி பார்த்தோம்னா, அந்த நாட்டில் வறுமை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு வரலாறு காணாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக வறுமையை குறைக்க பாகிஸ்தான் எடுத்து வந்த முயற்சிகள் அனைத்தும் இப்போது பின்னோக்கி போயிருக்கு. பணவீக்கம், வருமான சமமின்மை மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் தள்ளப்பட்டிருக்காங்க. 2018-19 ஆண்டில் 21% இருந்த தேசிய வறுமை விகிதம் 2024-25 ஆண்டில் 28% உயர்ந்திருக்கு. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வுனால மக்களின் வாங்கும் திறன் பெருமளவு குறைஞ்சிருக்கு. இது குடும்பங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட கேள்விக்குறியாக்கியிருக்கு. பொதுவாக வறுமை அப்படிங்கிறது கிராமப்புற பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த முறை நகர்ப்புறங்கள்லையும் வறுமை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய அனைத்து முக்கிய மாகாணங்கள்லையும் வறுமை நிலை மோசமடைஞ்சிருப்பதாக ஆய்வு சொல்லுது. கிராமப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் நகரங்களில் வாழும் நடுத்தர வர்க்கத்தினரும் இப்போது பொருளாதார சுமையால திணறிட்டும் வர்றாங்க. பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் மாறும் நிலை பாகிஸ்தான்ல அதிகரிச்சிருக்கு. பொருளாதார அதிர்ச்சிகளை தாங்கும் சக்தி ஒரு சிலரிடம் மட்டும்தான் இருக்கு. மேலும் வெளிநாடுகளில் பணிபுரியும் பாகிஸ்தானியர்கள் அனுப்பும் பணம் அந்த நாட்டுடைய முக்கிய வருமான ஆதாரமாக இருக்கு. மத்திய கிழக்கில் ஏதேனும் போர் சூழலோ அல்லது பதற்றமோ ஏற்பட்டால் அது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு அறிக்கை சொல்லுது. இந்த பொருளாதார தாக்குதல் ஏழைகளை தான் முதல்ல பாதிக்கும், மிக மோசமாகவும் பாதிக்கும் அப்படின்னு ஆய்வு சுட்டி காமிச்சிருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய இந்த நிலைமைக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தானை சீரழிக்கல, பாகிஸ்தான் இந்தியாவை தொட்டதுனால இப்போ சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லை தாண்டி பயங்கரவாதிகளை அனுப்பி பயங்கரவாதத்தை ஏவி விட்டு இந்தியா மேலே தாக்குதல் நடத்தணும், இந்திய ராணுவம் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக இப்போ பாகிஸ்தான் அனுபவிச்சுட்டு. அதனால் இந்தியாவை தொடறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். இந்தியாவை தொட்டால் என்ன கதி அப்படிங்கிறத ஏற்கனவே இலங்கை மாலத்தீவு மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்தியாவை சீண்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படின்னு பலரும் பாகிஸ்தானை திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. நம்முடைய கருத்தும் அதுதான். இந்தியாவை தொட்டால் இதுதான் கதி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்தியா பல நாடுகளுக்கு புரிய வச்சுட்டு வர்றாங்க. அந்த வரிசையில் இப்போ பாகிஸ்தான் சிக்கி சின்னாப்பின்னமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்கு பகுதியில் இப்போது மிகவும் பதற்றமான சூழல் நிலவிட்டு வருது. ஏற்கனவே கடந்த சில நாட்களில் இந்தியர்கள் இருக்கும் கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்து வரும் சூழலில் இப்போது மீண்டும் இந்தியர்கள் இருந்த கப்பல் நடுக்கடலில் தத்தளிச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஓமன் நாட்டுடைய கடற்கரைக்கு அருகே 14 இந்தியர்களுடன் சென்ற ஒரு சிறிய ரக படகு நேற்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்போ காலையில திடீரென மூழ்க தொடங்கியிருக்கு. நடுக்கடல்ல தத்தளித்து கொண்டிருந்த இந்தியர்களை காப்பாற்ற அமெரிக்க கடற்படை, இந்திய கடற்படை இணைந்து ஒரு மிகப்பெரிய மீட்பு பணியை மேற்கொண்டாங்க. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றிருக்கு. நேற்று ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஓமன்ல ராஸ் அல் ஹத் அப்படிங்கிற பகுதிக்கு கிழக்கே பார்த்தீங்கன்னா சுமார் 80 கடல் மைல் தொலைவில் ஒரு சிறிய ரக படகு ஆபத்தில் இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. அந்த படகுல 14 இந்தியர்கள் பயணம் செஞ்சிருந்திருக்காங்க. படகு மெல்ல மெல்ல கடல்ல மூழ்க தொடங்கினதுனால அதுல இருந்தவங்க உயிருக்கு பயந்திருக்காங்க. இந்த படகு விபத்துல சிக்கி இருக்கிறதா முதல்ல அமெரிக்க கடற்படை கண்டறிந்தது. அவர்கள் உடனடியாக இந்திய கடற்படைக்கும் ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க கடற்படையுடைய P-8 ரக கடல்சார் கண்காணிப்பு விமானம் உடனடியாக விபத்து நடந்த இடத்துக்கு விரைஞ்சிருக்கு. படகு மூழ்கி கொண்டிருந்ததை கண்ட அந்த விமானம் வானிலிருந்து ஒரு உயிர்காக்கும் படகை கடல்ல போட்டிருக்கு. படகுல இருந்த 14 இந்தியர்களும் உடனடியாக அந்த உயிர்காக்கும் படகுக்கு மாறினாங்க. அதன் மூலம் அவர்கள் கடல்ல மூழ்குவது தவிர்க்கப்பட்டிருக்கு. அமெரிக்க விமானம் மீட்பு பணியை ஒருங்கிணைந்த அதே வேளையில அந்த பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்த MV ஜபல் அலி அப்படிங்கிற வணிக கப்பலை உதவிக்கு அழைச்சிருக்காங்க. இந்த கப்பல் செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸ் நாட்டின் கொடியுடன் பயணித்து கொண்டிருந்திருக்கு. ஓமனுடைய சோகர் நகரிலிருந்து மும்பை நோக்கி வந்து கொண்டிருந்த இந்த கப்பல் அமெரிக்க விமானத்தின் வேண்டுகோளை ஏற்று
உடனடியாக திசை மாறி விபத்து நடந்த இடத்துக்கு போயிருக்கு. இந்த விபத்து நடந்த ஓமன் கடற்கரை பகுதி தற்போது சர்வதேச அளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுது. இது உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதைகள் ஒன்றாகும். உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் பெருமளவில் இந்த பாதை வழியாக தான் கொண்டு செல்லப்படுது. இந்த பாதையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் போக்கு மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக கப்பல் போக்குவரத்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. சமீப காலமாக இந்த பகுதியில் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வரதுனால சர்வதேச கடற்படைகள் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டிருக்காங்க. அப்படி கண்காணிப்புல ஈடுபட்டிருந்த போதுதான் இந்தியர்கள் இருந்த படகு ஆபத்தில் இருப்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மீட்கப்பட்ட 14 இந்தியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்குது. இருந்தாலும் அவர்களுடைய உடல்நிலை குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றாங்க. அந்த படகு ஏன் மூழ்கியது அப்படிங்கிறதுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படல. சுமார் 20,000 மாலுமிகள் இந்த பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.